எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பரிமளா அண்ட் கோ மூவி பற்றி என்னோட ஒப்பீனியன் தான். ஸ்பாய்லர் அலர்ட் முன்னாடிக்கிறேன். இந்த படத்தோட டைரக்டர் பாண்டியராஜ். அவரை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவரோட படங்கள் எல்லாமே நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமா சிம்பிளான ஃபேமிலி ஸ்டோரிஸ்களா தான் இருக்கும். ரொம்ப ஹைஃபையா அப்படியே ஓவர் சிட்டி பேஸ் பண்ண மாதிரியோ இல்ல ரொம்ப அப்படியே வில்லேஜ் பேஸ் பண்ண மாதிரியோ எல்லாம் இருக்காது. எல்லாத்துக்கும் சென்ட்ரல எல்லாத்தையும் கலந்த மாதிரியான ஒரு மிடில் கிளாஸ் லைட் செட்டிங்ல நடக்கிற கதைகள் தான் அவரோட ஸ்டைல். இந்த பரிமளா அண்ட் கோ மூவியும் அதே மாதிரிதான். மெயின் ஸ்டோரி பட்டணப்பாக்கம்ல போகுது. ரொம்ப நேச்சுரலா கவர் பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வந்து ஒரு சின்ன லைன் தான். பாலக்காடு நேட்டிவா வச்சு பட்டணப்பாக்கம்ல செட்டில் ஆகுற ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அவரோட இறப்பு எப்படி அந்த ஃபேமிலியோட சம்மந்தப்படுத்தப்பட்டு முடிவுல எப்படி சம்மந்தமே இல்லாம ஆக்கப்படுது அப்படின்றதுதான் இந்த மூவியோட ஒன்லைன். ஆனா இந்த சின்ன ஒன்லைனர் 2 மணி நேரத்துக்கு மேல நல்லா என்கேஜிங்கா கொண்டு போயிருக்காங்க. எங்கேயுமே போரிங்கா இல்ல. இடையிடையே நமக்கு சின்ன சின்ன கெஸ்ஸிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிற மூவி தான் இது. பட் இந்த மூவில சீட் எட் சீன்ஸ் அப்படின்ற எதுவுமே கிடையாது. பட் யார் அந்த நபரை கொலை பண்ணிருப்பாங்க, ஒருவேளை இவங்க பண்ணிருப்பாங்களோ இல்ல 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 இவங்க பண்ணிருக்கமா வாய்ப்பே இல்லப்பா, பட் இந்த கேரக்டர் பண்ணிருக்குமோ அப்படின்னு நம்மள கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க வச்சிருப்பாங்க இந்த மூவி ஃபுல்லாவே. சப்போர்ட்டிங்காக நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இன்ட்ரோ அண்ட் பில்டப்ஸோட சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் ஸ்கிரீன் பிளேல எந்த இடத்துலயும் ஸ்லோ பண்ணாம ஒரு கன்சிஸ்டன்டான ஸ்பீட்ல வந்து படத்தை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணமாவே இருந்தது. இது போக இந்த மூவி வந்து ரொம்ப ஹெவி த்ரில்லர் அல்லது மிஸ்ட்ரி மாதிரி அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனா ஒரு நல்ல காமெடி கலந்த ஒரு சின்ன த்ரில்லிங் எலமெண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபுல் என்டர்டைனிங் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த மூவில ரொம்ப சிரிச்சு சிரிச்சு திகட்ட வைக்கிற மாதிரியான காமெடிஸும் கிடையாது. ஐயோ என்னப்பா இது இவ்வளவு போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கான மொக்க காமெடிஸும் கிடையாது. பட் ஆனா படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்டு வரைக்கும் நம்ம வந்து சிரிச்சுட்டே அந்த படத்தை பாக்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த படத்துல வந்து ஜெயராம், ஊர்வசி, அவங்களோட டாட்டர்ஸ் அவர சஞ்சனா அண்ட் அனந்திகா, அவங்களோட ஃபேமிலி தான் வந்துட்டு ஒரு சென்டர் ஆஃப் த மூவியா இருக்கும். அதுலயும் அனந்திகா ரோலுக்கு நல்ல வெயிட் இந்த மூவில இருந்தது மத்தவங்கள கம்பேர் பண்ணும் போது. அண்ட் பரிமளா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தியேட்டர்ஸ்ல தான் போய் பார்க்கணும். ஏன்னா க்ரூ மெம்பர்ஸ் வந்து அது சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க. அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ நான் வந்து அந்த ட்விஸ்ட்டை வந்து இங்க நான் சொல்லல. பட் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ட்விஸ்டோ சஸ்பென்ஸோ கிடையாது. அண்ட் ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா எல்லாருமே செம்மையா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஓவர் ஆக்டிங்கும் இல்லை, அண்டர் ஆக்டிங்கும் இல்லை. எந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதையே அவங்க வந்து சரியா கொடுத்துருக்காங்க. ஜெயராம், ஊர்வசி, சஞ்சனா, அனந்திகா, சாண்டி, மிஸ்கின் எல்லாருமே அவங்கவுங்க ரோலுக்கு வந்து நியாயம் பண்ணியிருக்காங்க. மற்ற கேரக்டர்ஸும் சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாருமே ஈக்குவலான ஸ்கோப் கொடுத்த மாதிரி இருந்தது இந்த மூவில. மொத்தத்துல இது ஒரு நல்ல லைட் ஃபீல் கொடுக்குற மூவி. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி நிறைய பேர் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரியான ஒரு மூவி தான். ஸ்டார்டிங் டு எண்டு வந்துட்டு நல்ல லைட் வெயிட்டான காமெடிஸ் வந்துட்டு இருந்துட்டே இருக்கும். நம்ம ஃபேமிலிக்குள்ள சின்ன சின்ன கான்வர்சேஷன்ல வர்ற காமெடிஸ் மாதிரி இருக்கும். அதை தாண்டி எல்லா படத்துலயும் இருக்க மாதிரியான எண்டுல வந்து ஒரு சோசியல் மெசேஜ்மே இந்த மூவிலையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு மல்டிப்ளெக்ஸ், ஒரு பிவிஆர், மால் இந்த மாதிரி ஒரு ஹைஃபையான இடத்துல போய் பார்க்குற அளவுக்கான மூவின்னு என்னால சொல்ல முடியாது. பட் அட் த சேம் டைம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு 150-200 ரேஞ்சில் டிக்கெட்ஸ் இருக்க மாதிரி, பாப்கார்னோட விலையும் வந்துட்டு ஒரு 100 ருபீஸ்க்குள்ள இருக்க மாதிரியான, ஒரு 100-200 இருக்க மாதிரியான ஒரு இடத்துல போயிட்டு, ஒரு தேட்டர்ல போயிட்டு ஃபேமிலியா ஒரு மிடில் கிளாஸ் பட்ஜெட்டுக்குள்ள பார்க்கக்கூடிய ஒரு மூவினா இந்த மூவியை நான் சொல்லுவேன். இதை சஜஸ்ட் பண்ணுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பா போய் பாருங்க. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை அண்ட் see you all in my next video.